ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு விஜே கனெக்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்டா வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறப்போ நிறைய வீடியோ போறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஸ்டார்டிங்காக இந்த வீடியோ. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து ஒரு டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் வந்து குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அதோட பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட நீ சொல்ல, அது என்னோட நான் சொல்றேன். ஓகே, குஜராத் ஆக்சுவலா சில ஹோல்ஸ் இருந்தது. அதை அவங்க ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆப்ஷன்ல. ஆனா எக்ஸாக்டா ஃபில் பண்ணாங்களாங்கிறது கொஞ்சம் இனிமே கொஞ்சம் கொஸ்டினபிளா தான் இருக்கு. நம்ம பிளேயிங் 11 வச்சுட்டு போயிடலாம். அவங்க பிளேயிங் 11 டாப் ஆர்டர் லாஸ்ட் இயரே இருந்த மாதிரி சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், அது ஒரு சாலிட் டாப் ஆர்டர் தான். எல்லாருமே நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர். நம்பர் 4 வரும்போது கிளென் பிலிப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஐ வுட் கோ வித் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா உங்களுக்கு ஏர்லி விக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா மேட்ச் எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் ஆங்கர் பண்ணி கொண்டு போறதுக்கு வாஷிங்டன் சுந்தர் கேன் டூ பெட்டர். வேணும்னா அவங்க மேபி 10 ஓவர்ஸ் மேல போயிருச்சுன்னா கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான் கொண்டு வந்துக்கலாம். 10 ஓவர்ஸ்க்குள்ள வந்துச்சுன்னா நம்பர் 4 ஓகே, டிஃபால்ட்டா நம்பர் 4 வாஷிங்டன் சுந்தர் வச்சுக்கலாம். ஃபாலோடு பை கிளென் பிலிப்ஸ் at 5, ஷாருக் கான் at 6, ராகுல் டெவாட்டியா at 7, நம்பர் 8ல ரஷித் கான், நம்பர் 9ல சாய் கிஷோர், நம்பர் 10 ககிசோர் ரபாடா, நம்பர் 11 முகமது சிராஜ். பிரசித் கிருஷ்ணா இம்பாக்ட் பிளேயரா வந்துருவாரு. மேபி பவுலிங் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா இம்பாக்ட் பிளேயர் சாய் சுதர்ஷன் ஆர் ஷாருக் கான் அந்த மாதிரி இருப்பாங்க. சோ ஓகே, இதான் என்னோட பிளேயிங் 11. பிளேயிங் 12 ஆக்சுவலி இம்பாக்ட் பிளேயர்ஸ். ஓகே, சோ இப்போ என்னோட பிளேயிங் 11 சொல்லிடுறேன். ரொம்ப சேஞ்ச் கிடையாது, பட் 1 or 2 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாப் 3 வந்து சேம் தான். ஸோ கில், பட்லர், சாய் சுதர்ஷன் 3ல எந்த ஒரு சேஞ்ச் கிடையாது. அண்ட் தென் வந்து நம்பர் 4 வந்து வாஷிங்டன் சுந்தர் நானும் வச்சிருக்கேன். ஆனா என்ன பிரச்சனைனா மேபி இயர்லி விக்கெட்ஸ் போனா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் விக்கெட்ஸ் கொஞ்சம் போகல அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை விடாம அப்படியே புஷ் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டா அப்படியே ஷாருக் கான் நான் சொல்றேன். நம்பர் 4 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 5 வந்து ஷாருக் கான், நம்பர் 6 வந்து ராகுல் தெவாட்டியா, அடுத்து வந்து ரஷித் கான், நம்பர் 8 வந்து ஜேசன் ஹோல்டர். நான் வந்து கிளென் பிலிப்ஸ் ஸ்குவாட்ல இது பிளேயிங் வைக்கல, அதுக்கு பதிலாக வந்து ஹோல்டர் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து 4 பேர் வந்து சாய் கிஷோர், ரபாடா, சிராஜன், ரஷித் கிருஷ்ணா. சோ ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, நீ கிளென் பிலிப்ஸ் சொன்ன கரெக்டா, நான் அதுக்கு பதிலாக வந்து ஹோல்டர் சொல்றேன். சோ நான் எடுத்துக்கான இப்ப நீயே பாத்திருப்ப, இப்ப இருக்க ஃபார்ம்ல வந்து 2 பேருமே வந்து சூப்பரா இருக்காங்க ஆக்சுவலி ஃபார்ம்ல. பட் ஹோல்டர் வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, பினிஷ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அப்புறம் கிளென் பிலிப்ஸ் வந்து நம்பர் 4 பிளேயரான்னு கேட்டா அவ்வளோ இது கிடையாது. கரெக்டா? அதுக்கப்பே ஆடி இருந்தாலும் கிளென் பிலிப்ஸோட ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸ் வந்து நம்பர் 5 தான். அதான் நானுமே நம்பர் 5 ஆர் நம்பர் 6 பெட்டரா இருக்கும் கிளென் பிலிப்ஸ்க்கு. இப்ப நம்பர் 5 வந்து ஷாருக் கான் ஆல்ரெடி இருக்கான். ஷாருக் கான் வந்து டிராப் பண்ண போறது கிடையாது. ஷாருக் கான் ஆல்ரெடி நாட் ப்ரூவன், பட் ஏதோ ஒரு கெப்பாசிட்டிக்கு தெரியுது நமக்குமே. ஆனா அவன் ஏன் ப்ரூவ் பண்ண மாட்டான்னு தெரியல. இதுக்கு மேல சான்ஸ் அவனுக்கு கொடுப்பானான்னு தெரியல. அந்த மாதிரி ஃபார்ம் இருக்கு. ஷாருக் கான் நம்பர் 5 இன்னும் பெட்டராகும். சோ வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 4 வந்து ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி தான். நம்பர் 4 வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆடணும். ஒரு விக்கெட்ஸ் போல டாப் 3 கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஷாருக் கான் அப்படியே வந்து 15th ஓவர், 14th ஓவர், 13th ஓவர் ஆடலாம். பட் 8th ஓவர், 9th ஓவர் மாதிரி இருக்கு அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் ஆடலாம். இப்போ ஓவர் மாதிரி இருக்குன்னா வாஷியன் நம்பர் 4ல இறக்கி வர்றது சூட்டபிளா இருக்காது. ஏன்னா அங்க உங்களுக்கு பவர் வேணுங்கிறப்ப ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, ரஷித் கான், ஹோல்டர்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் அக்ரெசிவா போனாதான் ஹை ஸ்கோரரா சேஸ் பண்ணும்போது. ஏன்னா அது மட்டும் இல்லாம அவன் டாப் 3 பார்த்துன்னு வச்சுக்கோ, கில்லும் சுதர்ஷனும் வந்து லைக் தே ஆர் நாட் டிஸ்ட்ரக்டிவ். பார்த்தோம் லாஸ்ட் டைமே வந்து அவங்க பவுண்டரிஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. சோ நான் ஒரு ஸ்டாட் கூட பார்த்தேன். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து 130, 200 ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. அதாவது 2022 வரைக்கும் 135 என்னமோ தான் 200+ டோட்டல்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து 130 ரீச் ஆயிருச்சு. ஸோ 18 இயர்ஸ்ல வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து லாஸ்ட் 50 இயர்ஸ் பீட் பண்ணிருச்சு. என்ன சொல்றாரு அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவா தேவைப்படுறப்ப நீ அகைன் வந்து கில் சுதர்ஷனோட அகைன் வாஷியர் ஜாயின் பண்றப்ப தேவைப்பட்டா மட்டும்தான் நம்மளால பிக்ஸ் பண்ண முடியாது நம்பர் 4. சோ இதுதான் வந்து பிளேயிங் 11. சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, பவுலிங்லயுமே சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசித் கிருஷ்ணா ரொம்ப ரன்ஸ்ல லாஸ்ட் இயர் நல்லா போட்டாரு, நல்ல லீடிங் விக்கெட்டுமே இருந்தாரு. இன்கேஸ் ரொம்ப ரன்ஸ் லீட் பண்றாரு. இப்போ டொமஸ்டிக்லயும் அந்த அளவுக்கு இல்லங்கிற மாதிரி நானும் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். அந்த இங்க ரன்ஸ் லீக் ஆகுதுன்னா உங்களுக்கு அசோக் சர்மான்னு சொல்லி ஹைலி ரேட்டட் பவுலர் ஒருத்தர் இருக்காரு, அன்கேப்டு பிளேயர், அவரு கூட ட்ரை பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அர்ஷத் கான் ஆல்ரெடி ஓரளவு நிறைய இருக்காரு. ஆனா மேபி எனக்கு என்ன பேட்டிங்கும் கூட நினைக்கிறேன் கரெக்ட்டா நாக்ஸ் 2-3 ஆடி இருக்காரு. பட் உனக்கு ஹோல்டர் இருக்கிறேன்னா அர்ஷத் கானோட நீட் வந்து ரொம்ப கம்மியாயிரும்.
Holder can do better in both areas compared to Arshad Khan. ஸோ நீ சொல்றதுமே ஆக்சுவலி பெட்டரா இருக்கும். ஃப்ளோட்டர் மாதிரி வாஷையை யூஸ் பண்ணிட்டு பின்னாடி பவர் வச்சுக்கிறது கொஞ்சம் ஷாருக் கான் டெவாட்டியா கொஞ்சம் அப்படியோட புஷ் பண்றதும் கம்பேரிட்டிவ் பெட்டர் தான். ஓகே. சோ அப்புறம் வந்து இந்த டீம் வந்து ரேங்க் பண்றதுக்கு இப்ப 10 டீம் இருக்குல்ல, 10 டீம்ல வந்து ஒரு டீம் எங்க பிளேஸ் ஆகுது அப்படிங்கிற ரேங்க் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ரேங்கிங் மாதிரி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா பேட்டிங் பவுலிங் வச்சுதான் நம்ம டீம் வந்து செட் ஆகும். அதாவது ஃபீல்டிங் கேப்டன்சி தான் இருக்கு, பட் பேட்டிங் பவுலிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ஸோ வந்து இப்போ பேட்டிங் வந்து டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், பினிஷர்ஸ் எப்படி இருக்காங்க, அப்புறம் பவுலிங் வந்து ஓப்பனிங் ஸ்பெல் எப்படி இருக்கு, மிடில் ஓவர் ஸ்பின்னர்ஸ் எப்படி இருக்காங்க, டெத் ஓவர் எப்படி இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு 6 கேட்டகரி இருக்கு. ஸோ 6 கேட்டகரிக்கு ஒரு கேட்டகரி ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். நீ வந்து 10 அவுட் ஆஃப் ஒரு பாயிண்ட் கூட நான் கொடுக்குறேன். ஸோ ஓவராலா வந்து 120க்கு எவ்வளவு வருதுன்னா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஆர்டர் என்ன சொல்ற நீ? எவ்வளவு பாயிண்ட்ஸ் 10க்கு எப்படி கொடுப்ப நீ? குஜராத் டைட்டன்ஸ்க்கு டாப் ஆர்டர்னா சாய் சுதர்ஷன், கில் ஒரு சாலிட் பிளேயர்ஸ் தான். ஃபாலோட் பை ஜாஸ் பட்லர்ங்கிறப்போ இன்னும் நல்லாவே இருக்கு. பட் ஐ ஃபீல் இப்போ இருக்க ஏராக்கு அபிஷேக் சர்மா, டாபிசர் அந்த மாதிரி ஆல் அவுட் போற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணது ஓகே கொஞ்சம் ஸ்டெடியா இருக்காங்க. பட் ஏர்லி விக்கெட் போயிடுச்சு, ஒரு சைடு விக்கெட் விழுந்தாலுமே ரொம்ப ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வுட் கோ ஃபார் 7.5 அவுட் ஆஃப் 10. ஓகே, ஸோ எனக்குமே சேம் கன்சர்ன்ஸ் தான். டிஸ்ட்ரக்டிவ் இல்லாதனால நீ ஒரு 10 பால்ஸ் ஃபேஸ் பண்ணா கூட உனக்கு வந்து 30 ரன்ஸ் வராது, 20 ரன்ஸ் தான் வரும், ஒரு 50 ரன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ ஏர்லி விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா இது ஃபிளாப் ஆகும். ஸோ ஐ வுட் கோ வித் 7. அப்புறம் மிடில் ஆர்டர் எப்படி இருக்கு? லைக் நம்பர் 4, நம்பர் 5 அந்த மாதிரி நடுவில் ஸ்பின் அட்டாக் பண்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ மேபி வாஷிங்டன் சுந்தர் ஆர் கிளென் பிலிப்ஸ் ஃபாலோட் பை ஷாருக் கான், திவாட்டியா. மேபி இந்த காம்போ ஆர் ஷாருக் கான் மட்டும் வச்சா வீக்கா இருக்க மாதிரி இருக்கா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? டெல்லிக்கு என்ன சொல்ற நீ? I feel this is one among the weakest side in the during middle orders. Middle orders phase la irka one of the weakest sides Gujarat Titans nu thonudhu. So I would go for 6.5 actually. Idu konjam concerned dhaan, ஏன்னா நம்பர் 4க்கு டெடிகேட்டட் பிளேயர் இல்ல, நம்பர் 5ஓட டெடிகேட்டட் ஸ்லாட், அந்த ஸ்லாட் ஃபில் பண்ற பிளேயர்ஸ் ஆக்சுவலி இல்ல உங்களுக்கு. கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான் எல்லாரும் வச்சு மேனேஜ் தான் பண்ண ட்ரை பண்றாங்க இன்னுமே. ஸோ நான் சொல்றேன் என்னன்னா வாஷிங்டன் சுந்தருமே நாட் டிஸ்ட்ரக்டிவ் நம்பர் 4. நம்பர் 4 அப்படிங்கிற பொசிஷன் வந்து ஸ்பின்னர் டேக் ஆன் பண்ற மாதிரி இருக்கணும். கிளென் பிலிப்ஸ் வந்து மேபி கிளிக் ஆகலாம், பட் வந்து நாட் ப்ரூவன் இட். ஷாருக் கான் வந்து சான்சஸ் எவ்வளவோ கொடுத்து கூட இன்னும் அவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி தெரியல. ஸோ ஐ வுட் கோ வித் ஒன்லி 5 மேபி. ஏன்னா வந்து நம்பர் 4க்கான பேட்டரே இல்லைங்கிறப்ப என்ன பண்றது? இன்ஃபேக்ட் கிளென் பிலிப்ஸ் கொஞ்சம் ஆடி இருந்தாலும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு கன்சர்ன் இருக்கதான் செய்யுது அங்கேயும். சரி, ஓகே. அடுத்து வந்து ஃபினிஷர்ஸ் ரேட் பண்றேன். மேபி ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், ஹோல்டர். அதாவது கிளென் பிலிப்ஸ் சொன்னா ஹோல்டர் ஆடுவான்னு வச்சுப்போம். இல்ல அப்படின்னா வந்து திவாட்டியா, ரஷித் கான் தான். இப்போ சாய் கிஷோர் மேபி. சோ வந்து திவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர் இந்த 3 பேர் எப்படி சொல்றேன்? ஓகே, டெவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர்ங்கிறப்போ ஐ கோ ஃபார் 8 ஆக்சுவலி. இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கலாம். பட் இந்த 8க்கான ரீசன் என்ன, இஃப் தே ஆர் பிளேயிங் ஒன்லி 2 overs தே கேன் பி வெரி டிஸ்ட்ரக்டிவ். ரஷித் கான் மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு சில பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் பவுலர்ஸ் பார்த்து ஆடலாம். ஆனா ரஷித் கான் வந்துட்டு பவுலர்ஸ் பார்த்து ஆடுற மாதிரி பிளேயர் இல்ல. அண்ட் தென் டெவாட்டியா ஆல்சோ ரீசன்ட் இயர்ஸ்ல பெரிய இம்பாக்ட் இல்ல, பட் 2 to 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி டெவாட்டியா கிரியேட் பண்ண இம்பாக்டும் we all have seen it. So I would go for 8. ஓகே, ஆக்சுவலி எனக்குமே வந்து டெவாட்டியா, ரஷித் கான் அண்ட் ஹோல்டர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஐ வுட் சே நம்பலாம். ஹோல்டர்ங்கிறப்ப இன்னும் ஆட் ஆன் தான். ஸோ நான் வந்து அங்க குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால வந்து எனக்குமே வந்து எப்படி சொல்றது, திவாட்டியா, ரஷித் கான் இருந்தாங்க அப்படின்னா நம்பலாம் மேட்ச் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போதுமே இருக்கும். ஸோ ஒரு ஃபினிஷரோட பெஸ்ட் திங்கே வந்து ஒரு மேட்ச் வந்து இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத நம்ப வைக்கிறது தான். ஸோ அந்த பிலீஃப் வந்து அவன் கொடுப்பான்னு தோணுது. ஸோ ஐ வுட் கோ வித் 7.5. ஓகே, அடுத்து வந்து பவுலிங் பார்ப்போம். ஓப்பனிங் ஸ்பெல் அப்படின்னு பார்த்தா யார் போடுவா இதுல? ரபாடா அண்ட் சிராஜ் மேபி. கரெக்டா? ரபாடா அண்ட் சிராஜ் ஆஃப் கோர்ஸ். போறதுக்கான சான்ஸ் இருக்கு வாஷிங்டன் சுந்தர். சோ நீ எப்படி ரேட் பண்ற? மேபி பவுலிங் கூட நான் ஓகே மேபி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவுலிங் கூட நாம சொல்றேன், அது கொஞ்சம் சொல்ல பிரச்சனை இல்லை, போலாம். சோ ரபாடா அண்ட் சிராஜ் ஆக்சுவலி இது வந்து 2 edged sword மாதிரி தான்.
2 பேருமே வந்து நல்ல ரிதம்ல இருந்தாங்க அப்படின்னா ஆப்போனன்ட் க்ளோஸ். பட் 2 பேருமே பேட் ரிதம்ல இருந்தாங்க அப்படின்னா மேட்ச் அங்கேயே லூஸ் பண்ணிருவாங்க. ஸோ தே ஆர் நாட் கன்சிஸ்டன்ட்னு தோணுது எனக்கு. ரிலேயபிள் பேர் மாதிரி. ஸோ ஐ வுட் கோ வித் 7.5. எனக்குமே அதே கன்சர்ன் தான். ரீசன்ட் ரபடா ஃபார்ம் கொஞ்சம் இதா இருக்கலாம். பட் ஐ ஸ்டில் பேக் ரபடா ஓவர் எனிவன். ரபடா ஒரு ப்ரூவன் கமாடிட்டி. அதுவும் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜெட்லி பேசராவும் ரபடானால இருக்க முடியும். சிராஜ் இஸ் ஆல்சோ ப்ரூவன் இன் த ரீசன்ட் இயர்ஸ். ஸோ எனக்குமே கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கு. அவங்க இப்போ கம்பேரிட்டிவ்லி ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்க ஓப்பனிங் பேர் அளவுக்கு இருக்காங்களான்னு. பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் ஒன். ஸோ ஐ வில் ஆல்சோ கோ வித் 8 லைக் ப்ரீவியஸ். 8ஆ? ஓகே ஃபைன். அடுத்து வந்து ஸ்பின் அட்டாக். ஸ்பின் அட்டாக் பாக்குறப்ப வந்து ரஷித் கான் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2 பேர் தானே. ஏன்னா அப்புறம் ராகுல் தெவாட்டிய வந்து பவுலிங் என்னடா சாய் கிஷோர் சாரி. ஸோ என்னை பொறுத்தவரைக்கு வந்து ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ஸ்பின் அட்டாக் நான் சொல்லுவேன் அக்கார்டிங் டு மீ. ஏன்னா ரஷித் கான் வந்து இப்ப ரீசெண்டா வந்து பாக்குறவங்க மேபி நினைக்கிறேன் என்ன அவ்வளவு ரொம்ப இதா இல்லையே அப்படின்னு. பட் ஹி ஹேஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். சாய் கிஷோர் வந்து அந்த நல்ல ரிலீஃப் இருக்கு. அட் தி சேம் டைம் வாஷிங்டன் சுந்தரமே சொன்ன மாதிரி பவர் பிளே ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ ஐ வுட் கோ வித் 9. ஏன்னா நான் வந்து மேபி வந்து ரொம்ப அதிகமா ரேட் பண்ற மாதிரி இருக்கலாம். பட் இவங்க 3 பேரும் சேர்றப்ப வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்ட்ரென்த் தெரியுது எனக்கு. அதனால ஐ வுட் கோ வித் 9. ஓகே. இந்த ஸ்பின் அட்டாக்ன்னு பார்க்கும்போது ஆக்சுவலா நம்ம ஜென்ரலா இப்போ மேட்ச் அப்ஸ் பார்க்குறோம் அந்த மாதிரினா என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு லெக்கி வேணும், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வேணும், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 3 பேஸஸ்மே கவர் ஆயிருக்கு. மிஸ்ட்ரி ஸ்பின்னர், பிரிஸ்ட் ஸ்பின்னருக்கு லெக்கி அண்ட் பிரிஸ்ட் ஸ்பின்னரா ரஷித் கான் இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு சாய் கிஷோர் இருக்காரு. பட் இங்க என்னோட கன்சர்ன் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, விக்கெட் டேக்கிங் பவுலர்ன்னு பார்த்தா உங்களுக்கு ரஷித் கான் தான். சாய் கிஷோரும் கொஞ்சம் டிஃபென்சிவா தான் ஆடுவாரு. எப்பயுமே வாஷிங்யுமே டிஃபென்சிவ் பவுலர் மாரி தான். ரஷீத் கான் தான் அட்டாக்கிங் பவுலர்ங்கிறப்போ, ஆனா ரஷீத் கானோட ஃபார்ம் ரீசென்ட்டா கொஞ்சம் நல்லா இல்லங்கிறப்போ, ரஷீத் கானோட ரிதம் பிரேக் ஆச்சுன்னா, அவங்க ஸ்பின் அட்டாக் ரொம்ப வீக்கா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ஆப்போனன்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப டெஸ்ட்ரக்டிவா டேக் ஆன் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல வந்தாங்கன்னா, அவங்கள தைரியமா இப்ப குல்தீப் யாதவ் மாரி, வருண் சக்கரவர்த்தி மாரி தைரியமா ரன் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு விக்கெட் எடுக்க. ஏன்னா ரஷீத் கான் தான் அப்படி இருக்க ஒரே பிளேயர். ரஷீத் கானோட ஃபார்மும் இப்ப கன்சர்னிங்கா இருக்கு. எக்கனாமி கொஞ்சம் இதா இருக்கனால, அதுதான் ஒரு கன்சர்ன். பட் நீ ப்ரீவியஸா சொன்ன மாரி ஒன் ஆஃப் த குட் எக்ஸ்பீரியன்ஸ் சைட். ரஷீத் கானுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவி. நோ ஒன் கேன் மேட்ச் ஹிம். வாஷிங்டன் சுந்தருக்கும் நல்லா இருக்கு. டொமஸ்டிக்ல ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சாய் கிஷோருக்கும் நல்லா இருக்குங்கிறப்போ, அந்த கன்சர்ன்ஸ் இருந்தாலும் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ஐ வுட் கோ ஃபார் 8. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெத் ஓவர்ஸ். ஸோ டெத் ஓவர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப அகைன் வந்து ரஷித் கிருஷ்ணா கொஞ்சம் மேஜர் ரோல் பிளே பண்ற மாதிரி இருக்கும். ரபாடா கேன் ஆல்சோ போல். சிராஜ் மேபி. பட் ரஷித் கான் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து 17th ஓவர் போட முடியும். பட் மோஸ்ட்லி பார்த்தா ரஷித் ரபாடா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பாக்குறப்ப வந்து ரஷித் கிருஷ்ணா வந்து கொஞ்சம் இப்ப அவ்வளவு ஃபார்ம் கன்சர்னியா இருக்கு. ரபாடா டெத்துமே வந்து மேபி கிளிக் ஆகலாம். எனக்கு என்னமோ வந்து கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் தோணுது. பட் தே கேன் மேனேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஐ வுட் சே லைக் தே கேன் மேனேஜ் பட் நாட் குட். ஸோ எனக்கு என்னமோ ஐ வுட் கோ வித் 7 or 7.5. maybe 7. அதே மாதிரி கன்சர்ன்ஸ் தான். ரபடா நல்லா போட்டா டெத்ல ரபடா கேன் பி லீத்தல் ஆக்சுவலி இஃப் ஹி இஸ் இன் தி ரிதம் இஃப் இட் ஹிஸ் டே. ஆனா அந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் பிரசித் கிருஷ்ணாவும் சம்டைம்ஸ் நல்லா போடலாம். சம்டைம்ஸ் ரொம்ப அடி வாங்குற பிளேயராகவும் இருந்திருக்காரு பிரசித் கிருஷ்ணாவும். அதனால ஃபுல்லா ரிலேயபிள் டெத் பவுலிங்னு சொல்ல முடியாது. அதனால எனக்குமே 7 மாதிரி தான் தோணுது. ஓகே. ஸோ ஆக்சுவலி அப்புறம் லாஸ்ட் அவ்வளோ இந்த செக்ஷனோட லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு T20 கேமை வந்து வின் பண்றது முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து மேட்ச் வின்னர்ஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு டீம்ல வந்து அதிகமான மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அப்படின்னு அதிகம் அவங்களுக்கு. ஸோ இதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மேட்ச் வின்னர்ஸ் நான் பாக்குறது வந்து ஐ வுட் சே லைக் பட்லர், ஜாஸ் பட்லர் ஆஃப் கோர்ஸ், ரஷித் கான் இஸ் a match winner as well.
மேபி ஐ வுட் கோ வித் ரபாடா. ஸோ இந்த 3 பேர் தான் என்னோட மேட்ச் வினர்ஸ்னு தோணுது. நீ எதாவது ஆட் ஆன் பண்ண ட்ரை பண்றியா அந்த 3 பேரோட? இல்ல நீ சொன்ன மாதிரி ரஷீத் கான் பட்லர் தான் ப்ரூவன். அவங்க ரபடாவுமே ரொம்ப நல்ல ப்ரூவன் தான். ராகுல் டெவாட்டியா வாஸ் ஒன் அமங் த மேட்ச் வினர்ஸ். பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல இம்பாக்ட் பெருசா கிரியேட் பண்ணாட்டியும் இம்பாக்ட் இன்னிங்ஸ் ஆடினது தெரியும். மேட்ச் வினர்ஸ் நாட் ஒன்லி ஒன் மேட்ச், சம் மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்க சிங்கிள் ஹேண்டாகவும். பட் இப்போ இருக்க எராக்கு இவங்க 3 பேரு போதும் தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த 12 பிளேயர்ஸ்ல வந்து 3 தான் வருது. நம்ம டிவாட்டியா மேபி எப்படி சொல்றது, ஒரு 14 மேட்சஸ் இருக்கு அப்படின்னா மேபி 1 or 2 கிளிக் ஆகலாம் போல தோணுது இப்போதைக்கு எனக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. மேபி மித்தபடி பார்த்தா இந்த சிராஜும் கூட எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து லீத்தலா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இன் T20 சிராஜ் அந்த அளவுக்கு லீத்தலா மேட்ச் வின்னிங் பண்ணல, மேட்ச் வின்னரா இருந்தது இல்ல. அந்த மாதிரி ஸ்பெல்லும் பெருசா. ஆமா, ஏன்னா ஆர்சிபிக்கு விளையாடுறப்ப கூட அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் வந்து நல்லா பேஸ் இருக்கும், ஒரு இது இருக்கும், குவாலிட்டி பவுலர் பட் நாட் அ மேட்ச் வின்னர் அப்படி சொல்லிடுறாங்க. மேட்ச் வின்னிங் ஸ்பெல்ஸ் எதுவும் சொல்றேன், ஐபிஎல் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ 3 பிளேயர்ஸ் தான் வருது. ஓகே ஓகே ஃபைன். நான் கன்சால்டேட் பண்ணி ஏன்னா கவுண்ட் பண்ணணும், கன்சால்டேட் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீடியோ முடியாது போட்டு வரேன் நான். ஸோ ஏதாவது வேற ஏதாவது பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஏதாவது ஆட் பண்றியா, இல்ல இதான் அந்த ஸ்குவாட் என்ன தோணுது ஃபைனல் தாட்ஸ் மாதிரி? அஷரத் கான், அசோக் சர்மா வந்துட்டு இன்கேஸ் பிரசித் கிருஷ்ணா ரொம்ப ரன் லீக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் குமார் குஷாகர் அவருமே மேபி ஷாருக் கான் ரொம்ப ஃபார்ம் அவுட்டா இருக்காரு, வேற ட்ரை பண்ணணும்னு நினைச்சா குமார் குஷாகரா. ஆக்சுவலி நானும் அவரை பத்தி ரொம்ப 2 to 3 இயர்ஸ் முன்னாடியே பார்த்திருந்தேன் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுக்கும்போது. அப்போ ஜார்க்கண்ட்ல பயங்கரமான ஹிட்னு சொல்லி தான் வந்தாங்க, விக்கெட் கீப்பிங் ஹிட்டர்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 மேட்சஸ் சான்சஸ் கிடைச்சது டெல்லியிலேயே, அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ மேபி ட்ரை பண்ணுவாங்களா இருக்கும். ஆனா இவங்களுக்கு இன்னும் ஒரு கன்சர்ன், ஜாஸ் பட்லர் இன்ஜூரி ஆர் ஏதாச்சும் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு தள்ளாடுவாங்க. ஏன்னா நம்பர் 3 அவங்களுக்கு. ஏன்னா இவங்க நம்பர் 2 நம்பர் 4 கிடையாது. ஓகே நம்பர் 3 இருக்கு, நம்பர் 4 கிடையாது. ஆக்சுவலி நம்பர் 4 வந்து நம்ம வாஷி ஆர் கிளென் பிரிஸ் கூட மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ அதனால வந்து ஆக்சுவலி ஜாஸ் பட்லர் ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப கன்சர்னிங்கா தான் இருக்கு. இந்த வேர்ல்ட் கப்ல அடிக்கவே கிடையாது. ஃபார் ஹிம் மேபி செமி ஃபைனல்ல வேணா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் நாட் அப் டு தி மார்க். டைம் எடுத்து பண்றதுக்குள்ள செட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அன்னைக்கு வந்து நல்ல பேட்டிங் ட்ராக், அதுலயுமே அவ்வளவுதான் ஆட முடியுங்கிறப்போ மேபி ஐபிஎல் வந்து டிஃப்ரெண்ட் பால் கேமா இருந்தாலும் அந்த மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பட்லர் இன்ஜுரி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன், நல்லா ஃபார்ம்லேயே இருக்கணும். இல்லை அப்படின்னா குஜராத்தோட பேட் சீசனுக்கு அமைய ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஐ வுட் ஸ்டே லைக் ரஷீத் கான் அண்ட் பட்லர் ஷுட் ஸ்டெப் அப் பண்றப்ப வந்து பயங்கரமா இருக்கலாம். பட் இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, ஐ திங்க் அவ்வளவுதான் நினைக்கிறேன்டா. சரி ஓகே. ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் ஜிடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து ஒரு டீமா பேசுவோம். ஸோ மொத்தம் இந்த சீரீஸ்ல வந்து 10 வீடியோ வரும். ஸோ அந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரையுமே 10 வீடியோ ரிலீஸ் ஆயிடும். அண்ட் தென் வந்து ஐபிஎல் ஆரம்பிச்ச பிறகுமே வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.